இப்ப இயற்கையான காய்கறிகள் அவங்க கிழங்குகள் 100 வகையான கிழங்கு நம்ம வச்சிருக்கோம். பல முன்னோடி உழவர்களே ஆச்சரியப்படுறாங்க, இதெல்லாம் எங்க இருந்து எடுத்துட்டு வந்தீங்க, இதெல்லாம் நானே பார்த்தது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப நம்ம மறக்கடிக்கப்பட்ட பாரம்பரிய உணவுகளை கிழங்குகளை நம்ம கண்முனை காட்டும் போது சில பேர் வந்து சொல்றாங்க, நான் சின்ன வயசுல சாப்பிட்டேன், எங்க எங்க பாட்டி இருக்கும்போது இதை கொடுத்துருக்காங்க, எங்க அம்மா இருக்கும்போது இதை கொடுத்தாங்க, நான் இன்னைக்குதான் அதை மறுபடியும் சாப்பிட்றேன்னு சொல்ற அளவுக்கு சில விஷயங்கள் இங்க பாக்குறாங்க. அப்ப அந்த மாதிரி விஷயங்கள் நம்ம ஒரு நல்ல விஷயத்தை தான் மக்கள்கிட்ட கொண்டு போறோம்ன்ற நம்பிக்கையே மறுபடியும் உங்க வார்த்தைகள்ல இருந்து கிடைச்சிட்டு இருக்கு. கண்டிப்பா இது இன்னும் பெரிய அளவு நடத்தப்படணும். இது இங்க மட்டும் இல்லாம தமிழகத்தின் ஒவ்வொரு பகுதியிலும் கிராமங்களையும் நடக்கப்படணும். எல்லா உயிர்களுக்கும் நஞ்சற்ற உணவு, அதான் அந்த நிகழ்ச்சியோட மனிதனுக்கு மட்டும் இல்ல அனைத்து உயிர்களுக்குமான நஞ்சற்ற உணவு தேவை. அதை உத்தரவாதப்படுத்துறதுக்கு ஒரு நல்ல விதை வேணும், மரபு விதை. அந்த மரபு விதையை நம்மாழ்வார்ன்ற ஒரு பெரிய விதையிலிருந்து நம்ம எடுத்திருக்கோம் கருவா. அவர் கொடுத்த வழிகாட்டின் அடிப்படையில இன்னைக்கு தமிழகம் முழுவதும் இயற்கை விளைவுகள் நூத்துக்கணக்கான இயற்கை விளைவுகளும் கடை அமைச்சிருக்காங்க. சின்ன சின்ன பொருட்கள், ஒரு செடியிலிருந்து விதையிலிருந்து உணவு, ஒரு பனை ஓலை பொருட்கள், தேங்காய் சிரட்டையிலிருந்து ஒரு கலை பொருட்கள், எது எதெல்லாம் இயற்கைக்கு கேடு இல்லாம இருக்குமோ அது எல்லாத்தையுமே இங்க ஒருங்கிணைச்சிருக்கோம்.